குக் வித் கோமாளி ஷோல இருந்து மணிமேகலை விலகி இருக்கிறது இப்போ சோஷியல் மீடியால மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. சீசன் 5ல குக்கா இருக்கிற ஃபீமேல் ஆங்கர் ஒருத்தங்க குக் அப்படிங்கறதையே மறந்துட்டு நான் ஆங்கரிங் பண்ணும்போது ரொம்ப குறுக்கிடுறாங்கன்னு நேரடியா சொல்லி பார்த்தோம். எந்த பதிலும் கிடைக்கல. ப்ரொடக்ஷன் டீமும் அவங்கள பகச்சுக்காதீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷோவே கிடைக்காம போயிடும், பணிஞ்சு போங்கன்னு சொல்றாங்க. அவங்க அவ்வளோ பெரிய ஆள் மாதிரியெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகல. அப்படி அவங்களுக்கு பவர் இருந்தா முடிஞ்சதை பண்ணட்டும், எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம், அதனால நான் குக் வித் கோமாளியை விட்டு விலகுறேன்னு மணிமேகலை சொல்லியிருந்தாங்க. மணிமேகலை ஃபீமேல் ஆங்கர்னு சொல்றது மூலமா இவங்க விஜய் பிரியங்காவை தான் சொல்றாங்கன்னு தெரிய வருது. ஷோலையே இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவா செட் ஆகலன்னு தான் சொல்லணும். நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. குறிப்பா ரீசெண்ட் எபிசோட்ல மணிமேகலை பிரியங்காக்கு அடிபட்டுட்டா நான் சூப்பர் சிங்கரை ஆங்கரிங் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதுக்கு பிரியங்கா அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஷோல பார்க்கும்போது ஃபன்னா இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போயிட்டு தான் இருந்திருக்குன்னு தெரிய வருது. லாஸ்ட் எபிசோட்ல தான் அது பெரிய பிரச்சனையாகி மணிமேகலை ஷோ விட்டு பாதியிலேயே விலகி இருக்காங்க. மணிமேகலை குக் வித் கோமாளியை விட்டு விலகிட்டேன்னு சொல்லி போட்ட போஸ்ட்ல பலருமே அவங்களுக்கு ஆதரவா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில அனிதா சம்பத் தைரியம் தான் ஆல் த பெஸ்ட் மணின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபரீனாவும் செம தைரியமா இருக்கிறது தான் எல்லாத்த விடவும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. கடந்த குக் வித் கோமாளியோட நபரான மோனிஷாவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரேஷியும் நீ பண்ற எல்லாத்துலயும் உனக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கமெண்ட்டை உடனடியா டெலிட் பண்ணிட்டாரு. அண்ட் மணிமேகலையையும் இன்ஸ்டாகிராம்ல அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. இதை பார்த்த பலருமே இப்ப குரேஷியோட பழைய போஸ்ட்ல ஏன் கமெண்ட்டை டெலிட் பண்ணீங்க, ஏன் மணிமேகலையை அன்ஃபாலோ பண்ணீங்க, யாருக்கு பயந்து இப்படி பண்ணீங்க, பிரியங்காக்கு சொம்பு தூக்கி தான் விஜய் டிவில நீங்க இருக்கணுமா அப்படின்னு கேள்விகளையும் கேட்டுட்டு வராங்க. இது தொடர்பா குக் வித் கோமாளி சீசன் 5 கண்டஸ்டன்ஸ் யாராவது பேசுவாங்களான்னு பலருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட விஜய் பிரியங்காவே அவங்க தரப்புல இருந்து இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். குக் வித் கோமாளியை விட்டு மணிமேகலை விலகி இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.